Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்டிச்டு ப்ளவுஸை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பியோர் சில்க் சாரீ வித் சில்வர் ஜரி. இதில் இந்த டார்க் பிங்க் ரோஸ் கலரும் க்ரீன் கலரும் இருக்குது, அந்த ரெண்டு ஆப்ஷன். ப்ளஸ் இதில் அந்த க்ரீன் டிண்ட்டு ஒரு டபுள் ஷேடடாக வரும். ஸோ இது என்னோடய இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ண வீடியோ தான், பட் வேறு ஃபுட்டேஜ் இல்லை, அதனால் சாரீ காட்டணுங்கிறதுக்காக அதையே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சாரீ, ரொம்ப கிராண்டான சாரீ, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது நைட் எஃபெக்டில். ஸோ இதுதான் பல்லு, அந்த பிங்க் கலர் வருது இல்லையா, அதுதான் பல்லு, அதே கலரில் ப்ளவுஸ். ஸோ இதில் ஒர்க் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சில்வர் கலரும் க்ரீன் கலரும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. வேறு வேறு எந்த கலர்ஸும் இதில் இல்லை. ஸோ சில்வர் அண்ட் க்ரீன் அண்ட் அந்த ரோஸ் கலர், அவ்வளோதான். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஈரோட்டில் பரணி சில்க்ஸில் எடுத்தேன். 10,000 ருபீஸ். அது அவங்களோட சொந்த தறி. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஈரோடு பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பரணி போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ். தென் இந்த வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கே வேணாலும் போய் செக் பண்ணுங்கள் என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸை. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிற ப்ளவுஸு. இதில் ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஃப்ரண்ட்டில் தான் நான் டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா எந்த வீடியோஸ்லேயும் நான் ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணதில்லை, அதனால். ஸோ இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ரைட் சைடு வரும் இல்லையா, ஷோல்டர் கிட்ட அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆங்கிள் லென்த் ஸ்லீவு, நல்லா ஜரிகை ஃபுல் பெருசாக இருக்கிறனால ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதனால் ஒர்க் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாவே போதும். இதுக்கு நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபுல் நெக்லைன் அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறதில்ல. சின்ன மோட்டிவ் இல்லைனா ஒரு சின்ன பேட்டர்ன் ஒர்க் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா அந்த முதுகு கிட்ட வர அந்த ஃபுல் லென்த்துக்கும் ஜரி தான் இருக்குது. மேலே மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குது ஒர்க் பண்ண. ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஜரி த்ரெட். இது 6 Trendz இருக்குது. ஆங்கர் பிராண்டு தான். நார்மல் காட்டன் த்ரெட் வாங்குவோம் இல்லையா, எம்ப்ராய்டரி த்ரெட், அதுலேயே இப்போ மெட்டாலிக் எல்லாமே வருது. காப்பரில் இருக்குது, கோல்டில் இருக்குது. ஸோ எல்லா ஷேட்ஸுமே வருது அதில். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ரஃப்பாக கிளாஸ் மார்க்கர் வச்சு நான் அவுட்லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஃப்ளார் பேட்டர்னு. நீடில் நம்பர் 5ல் அந்த த்ரெட் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது 6 Trendz இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேசி டேசி ஸ்டிச் மாதிரி ஒன்று போடணும். ஸோ இப்படி நீடில் குத்தி இப்படி லூப் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியே. ஸோ இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஓவர். இப்போ லெஃப்ட் சைடு கையில் அந்த மேலே த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி லூப் பண்ணி இந்த இடத்துல நீடில் விட்டு இந்த லூப் வழியாக எடுக்கணும். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வேண்டியதான். இதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னும் இதுக்கு சொல்லுவாங்க. இது மாதிரி நீடில் குத்திட்டு அந்த மாதிரி லூப்பில் அப்படியே வெளியில் எடுக்கணும். ஸோ இதேவே நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப டைட் பண்ணாதீங்க. டைட் பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும் மெட்டீரியலில். இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் ஃப்ரேம் சின்ன ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் கொஞ்சம் சின்னதாக வரும் இல்லையா. ஸோ சின்ன ஃப்ரேமு. இதனுடைய நம்பர் என்னன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதையவே நான் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறேன். இது நார்மல் லைக் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் இதே மாதிரி ஒரு ஸ்டிச் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சாண்டில் கலர் ப்ளவுஸில் ஒரு மெரூன் கலர் த்ரெட் வச்சுட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. லைக் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி வரும் அது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு லூஸ் விட்டே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளார் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக சில்வர் டோனில் போடுறனால சில்வர் கலர் யூஸ் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் கோல்ட் கலர் சரி உங்களுக்கு இருக்குன்னா இது அப்படியே ஃபுல்லாக கோல்ட் கலரில் மாற்றிக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். நான் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ளார் முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக இருக்க ஒரு லூப்பில் குத்தி அப்படியே நான் கீழே கொண்டு போய்க்கிறேன்.
ஸோ ஒரு அளவுக்கு ஷேப் வந்துட்டு பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யார் வேணாலும் இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு பார்த்தாவே ஈஸியாக செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் மோரோவர் இது வந்துட்டு ரொம்ப நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஃபுல் நெக்லைன் ட்ரெடிஷ்னலாக நெக்லைன் ஃபுல்லாக போடுற எம்ப்ராய்டரி கிடையாது. இது வந்துட்டு ஒரு பேட்ச் லைக் ஒரு இடத்துல மட்டும் போடுற கொஞ்சம் மாடர்ன் எம்ப்ராய்டரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போ நிறையா ப்ளவுசஸில் போடுறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி நார்மல் நீடில் வச்சு செய்கிறது அப்படின்ட்டு நான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்ருக்கேன். இது வந்து நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட், காட்டன் த்ரெட். அதில் 2 லைன் எடுத்துகிட்டு நீடில் நம்பர் 5ல் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு நீடில் வந்துட்டு 2 சுற்று சுற்றி கீழே கொண்டு போகணும். பக்கத்தில் குத்தி கீழே கொண்டு போகணும். மேலே வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும் ஃபிங்கர்ஸில் லெஃப்ட் சைடு. ஸோ இப்படி 2 சுற்றி சுற்றி கீழே கொண்டு போகிறீங்க. மேலே த்ரெட்டை வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போ தான் உங்களோட நாட் வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல விழுகும். இது வந்துட்டு ஃப்ளாரோட சென்டர் பேட்டர்ன் வரும் இல்லையா, அந்த போலன்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இந்த பேட்டர்ன் இதில் போடுறோம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு க்ரீன் கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்துட்டு க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த நாட் தான் போடணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து நார்மல் கோல்டு பீட் ஆர் சில்வர் பீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கலரில் வர பீட்ஸ் கிறிஸ்டல்ஸ் கூட நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா பால் செயின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பால் செயின்ஸ். இது வந்து சில்வர் டோன்லேயே எடுத்திருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் க்ளூ. இது வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி போட்டுக்க போகிறேன். ஒரு கொடியில் பூ இருக்க மாதிரி. ஸோ மேலேயும் கீழேயும் வந்துட்டு நான் லீஃப் போட்டுக்க போகிறேன். இப்போ ஃப்ளார் முடிச்சிட்டோம். இப்போ வந்து மேலேயும் கீழேயும் வந்துட்டு நம்ம அந்த கொடிக்கு லீஃபு அண்ட் அந்த கொடி வச்சுட்டு அதுக்கு லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துர்லாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக அந்த ஷேப்ஸ் எல்லாம் கொடுங்க. ஏன்னா அந்த ஷேப்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் எந்த டிசைன்லேயுமே. அதனால் ஒட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக ஒட்டுங்க. ஸோ இப்போ நான் வந்து அடுத்தது ஒட்டிகிட்ருக்கேன். அந்த எக்ஸ்ட்ராலாம் அப்படியே வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீழே லீஃப் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒட்டிட்டு இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மெட்டீரியல் கலர் இல்லைனா வந்துட்டு ஒரு க்ரே கலர் சிவிங் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கொஞ்சம் இன்விசிபிளாக ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருங்க. ஸோ தட் இது வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும் இந்த ஒர்க் ரொம்ப நாளைக்கு. ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் சீட் பீட் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் பீட், சீட் பீட் அதெல்லாம். அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீடில் லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுருவாங்க. பட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல பால் செயின் யூஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா சீவிங் மிஷின் த்ரெட் வச்சுட்டு நல்லா இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன். கொஞ்சம் ட்ரையும் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு இந்த மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ். இது எல்லா ஸ்டேஷ்னரி தென் கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் ஈஸியாக இப்போ அவைலபிளாக இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து இந்த சில்வர் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் எந்த ஹோலும் இருக்காது. இது ஜஸ்ட்டு வச்சு ஒட்ட தான் முடியும். இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மைக்ரோ பீட். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ப்ளூ கலர். இது வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இந்த சின்னதில் வந்து என்கிட்ட சில்வர் கலர் இல்லை. ஸோ அதனால் நான் பெருசு யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை விட இதிலே வந்துட்டு இன்னொரு ஷேட் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணால். பட் எனக்கு வந்து சில்வர் கிடைக்கல. இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சீட் பீட் ஆர் சுகர் பீட்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டி பாசி, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா லுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு நான் வந்துட்டு இங்கே க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ தான் கொஞ்சம் நல்லா நிறைய போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அந்த லீஃப் ஷேப்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக நான் இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்றில் வந்துட்டு ஸ்பார்க்கிள் டாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து அதே டெக்னிக் தான். பட் இதில் வந்துட்டு இந்த பீட்ஸ், மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு நீங்கள் மெட்டீரியலுக்கு கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக அது மேலே அப்படியே நீங்கள் வந்து கொட்டிடலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து கையில் எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து
இது மேலே அப்படியே ஃபுல்லாக கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறம் க்ளூ எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி போட்டு லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நார்மலாக ஆரி ஒர்க் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த மெத்தடில் இந்த மைக்ரோ பீட் அண்ட் க்ளூ வச்சுட்டு நான் வந்து ஜும்கா கூட ஒன்று ட்ரை பண்ணேன். அது வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சீக்கிரம். இது வந்து எந்தெந்த இடத்துல க்ளூ போட்டோமோ அங்கே மட்டும் ஒட்டிக்கும், மிச்சம் எந்த இடத்துலையும் ஒட்டாது. அப்படியே திருப்புனீங்கன்னா எல்லாம் மிச்சம் எல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பவும் எடுத்து அதே கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். எகைன் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் அந்த எக்ஸஸ்லாம் கொட்டிட்டேன். எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதில் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிளாங்காக இருக்கு இல்லையா எல்லா பக்கமும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஒரு மெட்டாலிக் பிளாக் மெட்டல் கைண்ட் ஆஃப் கலர் அது. அதில் வந்து ஹோல் இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மெட்டீரியல் கலரில் இருக்க த்ரெட்டு வச்சுட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பீட்ஸ் தனியாக வச்சு தைக்கிறத விட இப்படி ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி விட்டிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான். ஸோ இது ஃபுல்லாக ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒர்க் நான் செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதை நான் ஃப்ரண்ட் நெக் லைனுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். ஃப்ரண்ட் ஷோல்டர் கிட்ட வரது தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்துட்டு நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற நெக்லைன் மாதிரி இல்லை. இது வந்து அல்டிமேட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு டிசைன் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஜரியோட பாருங்கள் செம்மையாக வந்து அது மேட்ச் ஆகுது. இதனுடைய பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இதனுடைய பேக் சைடு. பேக் சைடில் வந்து பெரிய பூ ஒன்று போட்டு சின்னதாக 2 பூ போட்டிருக்கேன். அங்கங்கே லீஃப் கொடுத்துட்டு இது வந்து என் பையன் எழுதி வச்சிட்டான் அவன் பேரை, அனிருத் அவன் பேரை கிளாஸ் மார்க்கரில் எழுதியிருக்கான். அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். தென் இதுதான் வந்து பேக் சைடு நெக். கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்டர் வந்திருக்கு. ஸோ பேக் சைடில் இந்த சைடில் மட்டும் நான் அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேக் சைடு ஒர்க்கை விட ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா அமைஞ்சிருக்கு சூப்பராக. ஸோ அந்த பேட்டர்னே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் டிசைன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராண்டான சாரீக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் கொடுத்தோம்னா தான் ப்ளவுஸ் அழகாக இருக்கும். தென் இது கொஞ்சம் மாடர்ன் லுக்காகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் நிறையா ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.